ரைட், நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிஸ்கவரி ஆஃப் பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ். தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகளுடைய கண்டுபிடிப்புகள். யார் யாரு எந்தெந்த பிளான்ட் growth ரெகுலேட்டர் கண்டுபிடிச்சாங்க, சரியா? என்ன மாதிரியான ரிசர்ச் செய்யும் போது அது கண்டுபிடிச்சாங்க, எந்த பிளான்ட்ல கண்டுபிடிச்சாங்க, அதுதான் இப்ப பார்க்க போறோம். சரியா? ரைட், பார். Interestingly, the discovery of each of the 5 major groups of plant growth regulators have been accidental. அதாவது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா, இந்த ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், எத்திலின், அப்சிசிக் அமிலம் இதெல்லாம் இதைத்தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கல. வேற ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஆக்சிடென்டலா எதாச்சியா கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த 5 பிளான்ட் growth regulator. சரியா? ரைட். All this started with observation of Charles Darwin and his son Francis Darwin when they observed that the coleopetals of canary grass responded to unilateral illumination by growing towards the light source, that is phototropism. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி வந்து யாரது பார்க்குறோம் அப்படின்னா, சார்லஸ் டார்வினும் அவங்களோட பையன் பிரான்சிஸ் டார்வினும். இவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பிளான்ட்ல கோலியோபீட்டைல் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னா என்ன, ஏதாவது ஒரு பிளான்ட்டை சொல்லு, இதை வந்து கோலியோபீட்டைல் இந்த பிளான்ட்ல இருக்கும் அப்படின்னா என்ன பிளான்ட் சொல்லணும்? முருங்கை மரமா? புல்லுல இருக்கும், கிராஸ்ல இருக்கும். எல்லா மோனோகாட் பிளான்ட்ஸ்லயும் கோலியோபீட்டைல் ஒண்ணு இருக்கும். கோலியோபீட்டைல் என்னப்பா? இதுக்கு மேல ஒரு உரை மாதிரியான ஸ்ட்ரக்சர், அதாவது இது பிளம்யூல் முளை குருத்து, அதுக்கு மேல காணப்படக்கூடிய ஒரு ஒரு உரை மாதிரியான பக்சரை தான் நாம் என்ன சொல்லுவோம்? கோலியோபீட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். முளை குருத்து உரை தமிழ்ல அப்படி கொடுக்க மாட்டான், கோலியோபீட்டைல் தான் கொடுப்பாங்க. சரியா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களோட ரிசர்ச்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளான்ட்டோடைய growth இங்க கொடுத்துருக்காங்கன்னு வச்சு, இந்த மாதிரி வச்சு ஒரு பிளான்ட் இருக்கு, இப்படி இருக்கு. இந்த படத்துல லைட் படுது, இந்த பக்கத்துல என்ன ஆகுது? லைட் படும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒளியை நோக்கி இதோடைய முனைப்பகுதி வளர ஆரம்பிக்கிறது. சரியா? இப்ப நீங்க எங்கதான், நீ என்னதான் இதுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள ஒரு பிளான்ட்டை வளர்த்தா கூட ஜன்னல் வழியா அந்த கொடி வெளியே போறதை நீங்க பார்க்கணும். சரியா? ஏன்? லைட் இருக்கிற பக்கத்தை நோக்கி தான் அது வளர ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பிரான்சிஸ் டார்வினும் சார்லஸ் டார்வினும் 2 பேரும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சில பிளான்ட்டோடைய கோலியோபீட்டல், இட் மீன்ஸ் இவங்க ஆராய்ச்சி செஞ்சது ஒரு மோனோகாட் பிளான்ட், ஒரு கிராஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. அது என்ன ஆகுது? ஒளியை நோக்கி வளைகிறது. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா போட்டோட்ராபிசம், ஒளி சார்பசைவு அப்படின்னு தமிழ்ல பேர். புரியுதா? ஒளியை நோக்கி முளை குருத்தானது வளருகிறது அப்படின்னு அர்த்தம், போட்டோட்ராபிசம். அப்போ போட்டோட்ராபிசத்தை ஃபர்ஸ்ட் சொன்னவங்கன்னு கேட்டா யார் தான் சொன்னோம்? டார்வினும் பிரான்சிஸ் டார்வினும் சொல்லணும். புரிஞ்சுச்சா அந்த கான்செப்ட்? ரைட். After a series of experiments, it was concluded that the tip of the coleopetal was the site of transmittable influence that caused the bending of the entire coleopetal. அதாவது அதுக்கப்புறம் சார் ஏன்டா இது ஒளியை நோக்கி இப்படி வளையுது அப்படின்னு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த கோலியோபீட்டைல்ல என்ன இருக்குது? ஏதோ ஒன்று ஒளி பட்ட உடனே அதை இமிட்டேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் என்னது? பிற்காலத்தில் அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சின் சொல்றோம். அவர் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டாரு, அவர் ஆக்சின் எக்ஸாக்டா சொல்லல. ஏதோ ஒன்று இருக்குது ஒளியை நோக்கி, அதுதான் அந்த முளை குருத்தை திரும்ப வைக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ போட்டோட்ராபிசம்னு சொன்னா டார்வின், பிரான்சிஸ் டார்வின் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆக்சின் வாஸ் ஐசோலேட்டட் பை FW வென்ட் ஃப்ரம் டிப்ஸ் ஆஃப் கோலியோபீட்டல் ஆஃப் ஓட் சீட்லிங்ஸ். ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்றேன்ல, அதோடைய பைனாமியல் நேம் என்ன தெரியுமா? ஓட்ஸோடைய பைனாமியல் நேம் ஓட்ஸ் அவினா சட்டைவா. என்னது? அவினா சட்டைவா. அவினாவுடைய முளை குருத்து சோதனை அப்படின்னு கேட்பாங்கம்மா, ஞாபகம் வச்சுக்கோ. அவினா சட்டைவா. திடீர்னு FW வென்ட் டிஸ்கவர்டு ஆக்சிஜன் இன் அப்படின்னு கொடுத்துட்டு ஓட்ஸ் கொடுக்காம அவினான்னு கொடுப்போம். சரியா? அப்ப நமக்கு அதோட பைனாமியல் நேம் தெரிஞ்சு வச்சு. இப்போ ஓட்ஸோடைய சீட்லிங்னா விதை முளைச்சி வரக்கூடிய அதுல
முதல்ல எஃப்டபிள்யூ வென்ட்ன்றவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? இது புரியுதா? சரி, இப்ப இந்த இவங்க செஞ்சாங்கல்ல எக்ஸ்பெரிமெண்ட், யாரு, டார்வினும் பிரான்சிஸ் டார்வினும். அது என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது இதை வந்து பாரு. இது கேனரி கிராஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட். ஆக்சுவலா கிராஸ் தான், அது ஒரு வகையான புல் வகைடா ராஜா. அந்த புல் வகையில லைட்டு படும்போது என்ன ஆகுது, அது வளையுது. லைட்டை படும்போது வளையுது. அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, இது ஏன் வளையுதுன்னு சொல்லிட்டு இதை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதை மட்டும் என்ன பண்ணாங்க, அதை முளை குறுத்து இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அகைன் லைட்டு படும்போது அது என்ன ஆகல, வளையல. இங்க பாரு, கட் பண்ணி எடுத்த பிறகு லைட்டு படுதுப்பா, அது வளையுதா, வளையல. அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இந்த கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அங்கதான் ஏதோ ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, அதுதான் ஒளியை நோக்கி வளர்றதுக்கான காரணம் அப்படின்றத சொல்றாங்க. சரியா? இந்த கட் பண்ணி வச்சதை என்ன பண்றாங்க, அகார் பிளேட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அகார் வெல் பிளேட் இந்த மாதிரி இருக்கும். இந்த கட் பண்ணி விஷயத்தை எடுத்து என்ன பண்றாங்க, இங்க வச்சிடறாங்க, இது மேல வைக்கிறாங்க. கட் பண்ணி நிறைய வச்சுட்டு இந்த கீழே ஒரு பிளாக் இருக்குல்ல, இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு கட் பண்ணி வைக்கிறீங்க, ஜஸ்ட் ஒரு சிக்கன் கடையில போயிட்டு கோழி தலையை வெட்டி இப்படி வைக்கிற, என்ன நடக்கும், கோழி தலை பார்த்துக்கினே இருக்கும், கீழே ரத்தம் சொட்டும். ரத்தம் சொட்டும் மீன் அப்சார்பன்ஸ் ஆகுமா இல்லையாப்பா? அந்த மாதிரி நீங்க இங்க வெட்டி வச்சோம் இல்லையா, அதுல இருந்து ஏதாவது லிக்விட் மாதிரி வருமா, வராதா? வரும். அது என்ன ஆகும், இந்த அகார் பிளாக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஊறிடும். புரியுதா? அகார் பிளாக்ன்றது அப்சார்பர்ஷன் கெப்பாசிட்டி உண்டு. சரியா? என்ன பண்றாங்க அடுத்தது, இந்த மாதிரி வெட்டப்பட்ட இதுல என்ன பண்றாங்க, இதை எடுத்து திருப்பி வைக்கல, மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோ, இதை எடுத்து வைக்கல, அதுக்கு பதிலாக எதை வைக்கிறாங்க, இதெல்லாம் அகார் பிளாக் இருக்குல்ல, ஒரு பிளாக்கை தூக்கி இது மேல வைக்கிறாங்க. புரியுதா கான்செப்ட்? ஒரு சின்ன பிளாக் எடுத்து வெட்டப்பட்ட அதே கோலியோபேட்டையில எடுத்து ரிமூவ் பண்ண அந்த கிராஸுக்கு மேல அதை வச்சுட்டு மறுபடியும் லைட் படும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அது வளையுது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, முளை குருத்துல ஏதோ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதுதான் போட்டோட்ராபிசத்துக்கு காரணம், ஒளி சார்பசைவுக்கு காரணம் அப்படின்றது யாரோட எக்ஸ்பெரிமெண்ட், டார்வினும் பிரான்சிஸ் டார்வினும். சரிங்களா? இதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை எஃப்டபிள்யூ வென்ட் செஞ்சு அவினாவுடைய முளை குருத்து பகுதியிலிருந்து எதை பிரிச்சு எடுத்தாரு, ஆக்சிஜனை பிரிச்சு எடுத்தாரு. புரிஞ்சுச்சா? இது வந்து ஆக்சிஜனுடைய டிஸ்கவரி. ஓகே, அப்ப ஆக்சிஜனை கண்டுபிடிச்ச ஒரு டிஸ்கவரி பண்ணவன், ஐசோலேட் பிரித்தெடுத்தவன் கேட்டா எஃப்டபிள்யூ வென்ட். சரியா? போட்டோட்ராபிசம்னு கொடுத்து கேட்டாங்கன்னா டார்வின், பிரான்சிஸ் டார்வின். புரிஞ்சுச்சா? ரைட். நெக்ஸ்ட் டிஸ்கவரி நம்ம பார்க்க போறது ஜிப்ரலிக் ஆசிட். ஜிப்ரலின் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதான். ரைட்டா? இந்த பக்கனே அப்படின்னா பூலிஷ் டிசீஸ் சொல்லுவாங்க. என்ன நோய், முட்டாள்தனமான நோயா, கோமாளி நோய் அப்படின்னு சொல்றாங்க நெல்லுல. சரியா? அது யாருன்னா குருசோவா. யாரு, குருசோவா அப்படின்ற ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, அவருடைய மாடியில நெல் வளர்க்குறாரு. மாடியில நெல் வளர்க்குறாரு அப்படின்னா வீட்டு மேல் மாடியில நெல் வளர்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கா. ஜப்பான்ல எல்லாம் மோஸ்ட்லி கல்டிவேஷன் மாடிக்கு மேல தான் நடக்கும். மாடி தோட்டம் நிறைய. ஆமாப்பா, நீங்க ரிசர்ச் எடுத்து நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க, ஜப்பான் இருக்கிறதே ஒரு குட்டி நாடியா. புரியுதா? அதுல சும்மா. சரியா? ரைட், ஓகே. அவர் என்ன பண்றாரு, நெல் வளர்த்துட்டு இருக்காரு. நெல் வளர்த்துட்டு இருக்கும் போது எல்லாமே மேபி நெற்பயிரில் நம்ம பார்க்கும்போது எல்லாம் ஒரே ஹைட்ல இருக்கும். ஒரே டைம்ல நாத்து விட்டு நட்டிங்கன்னா எல்லாம் ஒரே ஹைட்ல தான் இருக்கும். ஆனா திடீர்னு ஒண்ணுன்னா இருக்கு, நடுவுல ஒரு சில பிளான்ட் எல்லாத்த விடவும் உயரமா இருந்திருக்கு. அவர் என்ன நினைச்சிருக்காரு, இது என்னடா இது கோமாளி மாதிரி ஒண்ணு வந்து ரொம்ப ஹைட் ஆகுது, மற்றதெல்லாம் காமனா இருக்குது அப்படின்னு. அதுல அப்புறம் என்ன பண்றாரு, அது வந்து ஒரு ஃபங்கையால ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சார். அந்த ஃபங்கைக்கு பேர் தான் ஜிப்ரெல்லா பியூஜிகுரே. அந்த ஃபங்கையோட பேருனா ஜிப்ரெல்லா பியூஜிகுரே. இதுதான் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இன்டர்னோடல் எலாங்கேஷன். அப்படின்னா அப்ப நீங்க மோனோகாட்லயும் நோடு இருக்குமா, கணு பகுதி இருக்குமா, இது நோடு கணு, இதுவும் ஒரு நோடு, இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் என்னது. அப்ப
என்ன பாக்குறாரு, திடீர்னு 2 ஹைட்டா வளர்ந்துருக்கு இல்லையா, அதுல கணுவடை பகுதி ரொம்ப நீட்சி அடைஞ்சதை யார் பாக்குறாரு, குருசோவா கண்டுபிடிக்கிறார். சரி, அதுக்கு காரணம் ஜிப்ரல்லா பியூஜிகுரே அப்படின்ற ஃபங்கை தான். அந்த ஃபங்கை அட்டாக் பண்ண அந்த டிசீஸ்ல அந்த இடத்துல இருந்து ஒரு அமிலத்தை ஐசோலேட் பண்றாரு. அதுதான் என்னது, GA3 ஜிப்ரலிக் ஆசிட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். புரியுதா? இது வந்து ஜிப்ரலின் அப்படின்றத கண்டுபிடிப்பு பார்க்கலாம். அதான் கொடுத்துருப்பாங்க. The Buccaneer foolish seedling disease of rice seedlings was caused by fungal pathogen Gibberella fujikurei. E. Kurosawa, 1926, reported the appearance of symptoms of the disease in rice seedlings when they were treated with sterile filtrates of the fungus. சரியா? அதாவது இந்த மாதிரி நெல்லுடைய வளர்ச்சி இருக்கும்போது ஸ்டெரைலான என்ன பண்றாங்க, ஃபில்ட்ரேட்ஸ் ஆஃப் த ஃபங்கஸ், ஃபங்கஸோடைய ஸ்டெரைல் ஃபில்ட்ரேட்டை வச்சு பண்ணும்போது இதை பார்க்குறாங்க. The active substances were later identified as gibberellic acid. அந்த ஃபங்கை ஏற்படுத்தின அந்த டிசீஸ் அதுல இருந்து எடுத்தக்கூடிய அந்த ஃபில்ட்ரேட்ல அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, ஜிப்ரலிக் ஆசிட் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. என்னது, GA3 தான் ஜிப்ரலிக் ஆசிட். எக்ஸாக்டா GA3 இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது வந்து குருசோவா அப்படின்ற ஒரு ஜிப்ரலினை கண்டுபிடிச்சாரு. எந்த வருஷம்? 1926. என்ன ஃபங்கை, எந்த பிளான்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சு. புரிஞ்சுச்சா? இது 2வது டிஸ்கவரி. ஓகேவா? 3வது, Epscouch and his co-workers observed that from the internodal segments of the tobacco stems, the callus, a mass of undifferentiated cells, proliferated only if an addition of auxins, the nutrients medium, was supplemented with one of the following. அதாவது இந்த ஸ்கூஜ் அப்படின்ற ஒரு, நீங்க அந்த MS ஊடகம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? MS மீடியம் டிஷ்யூ கல்ச்சர்ல படிச்சிருப்பீங்கம்மா. MS மீடியம். MS அப்படின்னா எம்ன்றது முராசுஜ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், எஸ்ன்றது இந்த ஸ்கூஜ்னு இருக்குல்ல அவரோட பேர். சரியா? டிஷ்யூ வளர்ப்பு முறையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஷ்யூ வளர்ப்பு முறையில கேலஸ் ஃபார்மேஷன் ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? கேலஸ்னா என்ன? கேலஸ்னா அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல். இது ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ்ல இருக்குதா? எழுதிக்கோ. இருக்குன்னா விட்டுரு. கேலஸ்ன்றது அன்டிஃபரன்ஷியேட், வேறுபாடுகள் அற்ற செல்களுடைய ஒரு குழு தான் கேலஸ்ன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன பண்றாரு, டொபாக்கோவுடைய என்ன எடுத்துக்கிறாரு, டொபாக்கோவுடைய ஸ்டெம், புகையிலை தாவரத்தினுடைய நிக்கோட்டியானா டொபாக்கம் இருக்கா, அதான பைனாமியல் நேம். நிக்கோட்டியானா டொபாக்கம் அப்படின்றது அதோட பைனாமியல் நேம். அதுல இருந்து என்ன பண்றாரு, சின்ன தண்டை எடுத்துக்கிட்டார். சின்ன தண்டை வெட்டி எடுத்து அது என்ன பண்றாரு, டிஷ்யூ கல்ச்சர்ல லேபரட்டரியில எதுக்காக யூஸ் பண்ண போறாரு, அத கேலஸ் உருவாக்கத்துக்காக இந்த ஸ்டெம்மை கட் பண்ணி இப்படி வச்சுட்டாங்க. புரியுதா? அந்த ஸ்டெம்மோட சின்ன துண்டை எடுத்து அங்க வச்சுட்டாங்க. சரியா? அப்படி வச்சுட்டு இதுல இருந்து என்ன உருவாகணும் அப்படின்னா கேலஸ் என்ற ஒரு அமைப்பு உருவாகும். கேலஸ்னா என்னன்னா, இங்க பாருங்க, இந்த மாதிரி வளரணும், கேலஸ் உருவாகும். கேலஸ்னா நிறைய அப்படியே பஞ்சா மாறுண்டா ராஜா. அந்த கேலஸ்ல இருந்து ரூட் வரணும், மேல வரக்கூடிய ஸ்டெம் வரணும். சரியா? அப்ப என்ன பண்றாரு இந்த ஸ்கூஜ், என்ன பண்றாரு, ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டாரு. என்ன எடுத்துக்கிட்டாரு? ஆக்சிஜன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கான், ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டாரு. அது கூட வேற ஒண்ணுத்தை ஆட் பண்றாரு. அதான் வாஸ்குலார் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, வாஸ்குலார் டிஷ்யூ என்ன, சைலம் ஃப்ளூயிட் இருக்குல்ல, அதோட சாரையும் கூட சேர்த்து இந்த மீடியத்துல ஆட் பண்ணும்போது என்ன நடக்குதான், இந்த கேலஸ்ல இருந்து வேர் பகுதியும் தண்டு பகுதியும் உருவாகிறத கண்டுபிடிக்கிறார். யாரு? ஸ்கூச். அப்ப ஆக்சிஜன் கூட இன்னொன்னு சேர்ந்து தான் ஒரு தாவரத்தை உருவாக்குதுன்னு கண்டுபிடிச்சாருல்ல, அந்த இன்னொன்னு எதுன்னு சொல்றாருன்னா அதுதான் கைனெட்டின், சைட்டோகைனின்னு சொல்ல வர்றார். புரியுதுங்களா? இது புரியுதா டிஸ்கவரி? அதுதான் இங்க பார்க்க போறோம். ஸ்கூச் அண்ட் கேலஸ்னா என்னன்னு பார்த்துக்கோ. proliferated only if an addition of auxins, the nutrients medium, was supplemented with one of the following. அது என்னென்னலாம் கூட சப்ளிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் வாஸ்குலார் டிஷ்யூ. அப்படின்னா என்ன, வாஸ்குலார் டிஷ்யூனா சைலம் ஃப்ளோயம் இருக்குது இல்லையா, அதை அரைச்சி வரக்கூடிய சாறு பிளஸ் வேற இருமா, நான் தான் சொல்றேன்ல. அடுத்தது ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட். ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்னா என்னப்பா, சாதாரண ஈஸ்ட்ன்றது ஒரு ஃபங்கஸ் தான், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள். ஓகேவா?
அதுக்கப்புறம் கோகனட் மில்க், தேங்காய் பால், இளநீர், வேற ஒன்றும் இல்லை, ஆர் டிஎன்ஏ, இதெல்லாம் என்ன பண்றாரு, மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ராக்ட். ஆக்சின் கூட இதுல ஏதாவது ஒண்ணுத்தையோ அல்லது நிறையவோ என்ன பண்றாரு, ஒரு சேர்த்து தான் கேலஸ்ல இருந்து ஒரு பிளான்ட் வர்றதுக்கு டிஷ்யூ கல்ச்சர்ல பயன்படுத்துறாரு. புரியுதா? ரைட். So Miller et al. Later identified and crystallized the cytokinesis promoting active substances that they termed kinetin. இவர் அதுக்கு பேர் வைக்கல, யாரு, ஸ்கூஜ்ன்றவர் அதுக்காக பேர் வைக்கல. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று இந்த வாஸ்குலர் எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து அதை பண்ணுதுன்னு சொல்றோம்ல, அதை மில்லர் 1955 அதுல என்ன சார் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் சைட்டோகைனசிஸ்க்கு முக்கியம். சைட்டோகைனசிஸ் என்ன, சைட்டோபிளாச பகுப்பு. சைட்டோபிளாச பகுப்பு நடந்தா தான் ஒரு செல் 2 செல்லா மாறும். சரியா? அப்ப சைட்டோகைனசிஸை தூண்டக்கூடிய பொருள் அதுல இருக்குது. அதனால அதுக்கு பேர் என்ன வச்சாங்க, கைனட்டின்னு பேரை வச்சாங்க. கைனட்டின்னாலும் அதே தான், சைட்டோகைனின் அப்படின்னு கேள்விப்படுறீங்களா, கைனின் கைனட்டின் அப்படின்னா சைட்டோபிளாசம் பிரியறதை குறிக்கிறது. சரிங்களா? அப்ப மில்லர் அப்படின்றவரு கைனட்டின்னு பேர் வச்சார். சரிதா? இதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணவங்க ஸ்கூஜ் வந்து பண்ணியிருக்காங்க. புரியுதா? இது வந்து சைட்டோகைனினுடைய ஒரு டிஸ்கவரி. புரியுதா? ரைட். இந்த ஜியாட்டின் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜியாட்டின் கேள்விப்பட்டிருக்கியா? ஜியாட்டின் அப்படின்றது, ஜியாட்டின், கைனட்டின் இதெல்லாம் என்னதுன்னா சைட்டோகைனசிஸை தூண்டக்கூடிய ஒரு காம்பவுண்ட். சரியா? தண்ணி, கோகனட்டோடைய தண்ணி இருக்கு இல்லையா, அதில் இந்த காம்பவுண்ட்லாம் இருக்கும். ஞாபகம் வச்சு. புரியுதா? இது வந்து அடுத்த டிஸ்கவரி. நெக்ஸ்ட், during mid 1960s 1960 மத்தியில 3 independent researchers reported the purification and chemical characterization of 3 different kinds of inhibitors. அதாவது 1960 3 தனித்தனியான ஆராய்ச்சியாளர்கள், இங்க ஒருத்தர் ஆராய்ச்சி பண்றாரு, அங்க ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, அங்க ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, வெவ்வேறு இடங்கள்ல என்ன பண்றாங்க, தனித்தனியா ஆராய்ச்சி செஞ்சு 3 விதமான வளர்ச்சி அடக்கிகளை கண்டுபிடிக்கிறாங்க. growth inhibitor 3 விதமா கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? அது என்னென்ன பேர் வச்சாங்க பாருங்க. ஒரு சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்ச growth இன்ஹிபிட்டருக்கு இன்ஹிபிட்டர் பின்னு பேர் வச்சார். இன்னொருத்தர் என்ன பேர் வச்சாரு, அப்சிசன் 2ன்னு வச்சார். மூணாவது ஒருத்தர் என்னன்னு பேர் வச்சாரு, டார்வின். அப்ப இன்ஹிபிட்டர்ஸ் பி, அப்சிசன் 2, டார்வின், இது மூணும் என்னதுன்னா இன்ஹிபிட்டார், வளர்ச்சி அடக்கிகள். இது மூணுத்தையும் 3 சயின்டிஸ்ட் 1960களில் வெவ்வேறு காலகட்டத்தில் கண்டுபிடிச்சாங்க. இது புரியுதா? Later all the 3 were proved to be chemically identical. இந்த 3 பேரும் தனித்தனியா தானே ஆராய்ச்சி பண்ணாங்க. மூணுத்துடைய கெமிக்கல் காம்பவுண்ட் பார்க்கும்போது ஒரே மாதிரியா இருக்குது. அதுதான் என்னது, அப்சிசிக் ஆசிட். இந்த இடத்துல எந்த சயின்டிஸ்ட்னு பேர் சொல்ல, 3 சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அது கண்டுபிடிக்கப்பட்டதுக்கோட பேர் இன்ஹிபிட்டர் பி, அப்சிசன் 2, டார்வின். இது மூணுத்துடைய கெமிக்கல் காம்பவுண்டும் ஒரே மாதிரியா இருந்தது. அது என்ன கெமிக்கல் காம்பவுண்ட்னா அப்சிசிக் ஆசிட். இதுதான் அப்சிசிக் அமிலம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முறை. புரியுதா? ரைட். அண்ட் ஃபைனல் ஒன்று, HS கவுசின் in the year of 1910 confirmed the release of volatile substance from ripened oranges that hastened the ripening of stored unripened bananas. அதாவது ஒரு குடோன், குடோன்னா தெரியல, குடோன்னா எந்த கேப்பும் இருக்கக்கூடாது, விண்டோஸும் எதுவும் இருக்கக்கூடாது, ஓன்லி வர போற வழி மட்டும்தான் இருக்கணும், அதான் குடோன். என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த குடோன்ல ஆரஞ்சு பழம், பழுத்த ஆரஞ்சு பழத்தை அந்த குடோன்ல வச்சிருக்காங்க. சரியா? அண்ட் அதே குடோன்ல வாழைக்காய், வாழை மரத்துல இருந்து பழமா மாறக்கூடிய ஸ்டேஜ், முத்தி போன வாழைக்காயையும் என்ன பண்றாங்க, ஒரு லோடு உள்ள அடுக்கி வச்சிருக்காங்க. கூட என்ன வச்சிருக்காங்க, ஆரஞ்சு பழமும், மெச்சூர் ஆன ஆரஞ்சு பழம், ரைப்பண்டு பழுத்த ஆரஞ்சு பழமும் உள்ள வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பழுத்த ஆரஞ்சு பழத்துல இருந்து ஒரு வேலடைல் சப்ஸ்டன்ஸ் காத்து மூலியமா பரவி அங்க உள்ள வச்சிருந்தாங்கல்ல, வாழைக்காயா எடுத்துன்னு போய் குடோன்ல வச்சிருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் பழுக்க வச்சுச்சு. அது எல்லாத்தையும் என்ன ஆச்சு, பழுக்க வச்சுச்சு. அதுக்கப்புறமா தான் அதுல என்ன காம்பவுண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா எத்திலின் இருக்கு, ஆர் எத்தோப்பேன் கரைசல். இப்பெல்லாம் கூட யூஸ்வலா நீங்க வாழைக்காய் தாரா காயா தான் இறக்குவான், மறுநாள் வாழைப்பழமா விற்பான். ஜஸ்ட் குடோன்ல அந்த எத்தோப்பேன் கரைசலை மேல தெளிச்சா போதும், அது என்ன ஆயிடும், பழுத்து போயிடும். அதான் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதான் எத்திலின். அதான் பாரு. ஓகே. Release of volatile substance from ripened oranges that hasten the ripening of stored unripened bananas. அப்ப பழுக்காத வாழைய
பழுக்க வச்சிச்சு. யாரு? ஆரஞ்சில இருந்து வந்த அந்த காற்றின் மூலமா பரவக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? ripened oranges that are பார்த்துட்டோம். later this volatile substance was identified as ethylene. அந்த காற்றின் மூலமா பரவிச்சு இல்லையா, அந்த காம்பவுண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க? அதுதான் எத்திலீன். அதுதான் வாயு நிலையில் உள்ள ஒரு பிளான்ட் growth regulator. ஓகேவா? let us study some of the physiological effects of the 5 categories of PGRs in the next section. இதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்தையும் ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், அப்சிசிக் ஆசிட், எத்திலீனை பத்தி தனித்தனியா படிக்கலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார்